السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدًا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் சுபஹுடைய தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய வேத வரிகளையும் அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த நேரத்தை நாம் எல்லாம் ஒதுக்கி இங்கு அமர்ந்திருக்கின்றோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே திருமறை குர்ஆனுடைய 88வது அத்தியாயத்தின் அந்த தமிழாக்கத்தை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த அத்தியாயம் பெரும்பாலும் பெருநாள் தொழுகைகளிலே அதே போன்று ஜும்மாவுடைய தொழுகையில் ஓதக்கூடிய அத்தியாயம் சூரா அல் காஷியா. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை நாளில் நடக்கக்கூடிய அந்த சம்பவங்கள் குறித்தும் அந்த நாளுடைய விசாரணையின் பொழுது தீயவர்கள் அவர்கள் அடையக்கூடிய நரகத்தை பற்றியும் நல்ல மனிதர்கள் அவர்கள் பெறக்கூடிய சொர்க்கத்துடைய இன்பங்களை குறித்தும் பேசிவிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய படைப்புகள் குறித்து இதில் சொல்லி காட்டுகின்றான். இதையெல்லாம் நீங்கள் பார்த்து நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? அது மட்டுமில்லாமல் யார் இந்த போதனைகளை, திருமறை குர்ஆனுடைய போதனைகளை, நபிகளாருடைய அந்த போதனைகளை மறுக்கிறார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையிலே கடுமையான ஒரு வேதனை இருக்கிறது என்ற செய்தியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டி இந்த அத்தியாயத்தில் மிகப்பெரிய ஒரு படிப்பினை அல்லாஹ் நமக்கு வச்சிருக்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிக்கிறானா, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ஹல் அதாகா ஹதீஸுல் காஷியா, சூழ்ந்து கொள்ளக்கூடியதை பற்றிய செய்தி உம்மிடம் வந்ததா? சூழ்ந்து கொள்ளக்கூடியதை பற்றிய செய்தி வந்ததான்னு சொன்னா மறுமை நாள் குறித்தெல்லாம் பேசுறான். ஒட்டு மொத்தமா எல்லாரும் என்ன செஞ்சுக்குவீங்க, மாட்டிக்குவீங்க. எல்லாத்தையும் என்ன செஞ்சு நான் ஒன்று கூட்டி எழுப்புவேன். அப்படிப்பட்ட அந்த மறுமை நாள் குறித்த செய்தி உம்மிடம் வந்ததா அப்படின்னு கேட்டுட்டு அல்லாஹ் பேசுகிறான். உஜூஹு யௌமைதின் ஹாஷியா ஆமிலத்துன் நாசிபா, அந்த நாளில், அந்த மறுமை நாள்ல சில முகங்கள் இழிவால் பணிந்திருக்கும். கடுமையான ஒரு கவலையில இழிவோடு சில முகங்கள் பணிந்திருக்கும். அவை தவறான வழியில் செயல்பட்டவை, அதில் களைத்து போனவை. உலகத்துல வாழும் பொழுது நிறைய பாவங்களை செஞ்சு அதுல களைத்து போனவைன்னு அல்லாஹ் சொல்லி காட்டான். பாவத்திலே தான் மூழ்கி இருப்பாங்க. இது மாதிரியானவர்கள் நாளை மறுமை நாள்ல அவருடைய முகத்துல இழிவு சூழ்ந்திருக்கும், பணிந்திருப்பார்கள் என்று பேசிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். தஸ்லா நாரன் ஹாமியா, அவை கொழுந்து வெட்டெறியும் நெருப்பில் நுழையும். மிக பிரம்மாண்டமான நெருப்பு பந்தங்களை கொண்ட நரகத்தில் அவர்கள் நுழைவார்கள். துஸ்காமின் ஐனின் ஆனியா, அவற்றுக்கு கொதிக்கும் நீரூற்றில் இருந்து புகட்டப்படும். நரகத்துக்குள்ள போயிட்ட உடனேயே அவர்களுக்கு குடிப்பதற்கு கொதிக்கக்கூடிய நீரூற்றில் இருந்து அவர்களுக்கு வெந்நீர் புகட்டப்படும். அல்லாஹ் தொடர்ச்சியாக பேசுகிறான். லைஸ லஹும் தஆமுன் இல்லா மின் ضريع, அவர்களுக்கு முச்செடியை தவிர எந்த உணவும் கிடையாது. இப்படிப்பட்ட இந்த தீயவர்களுக்கு நரகத்துக்குள்ள போயிட்டாங்கன்னா ஒண்ணு கொதிக்கிற நீர் புகட்டுவதற்கு கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாம அவர்கள் சாப்பிடுவதற்கு முச்செடி, முட்களாலான செடிகளைத்தான் அவர்கள் உண்பார்கள். இதுதான் அவர்களுக்கு உணவு, வேற எந்த உணவும் இருக்காது. அல்லாஹ் தொடர்ச்சியாக பேசுகிறான். லா யுஸ்மினு வலா யுக்னி மின் ஜூ', அது கொழுக்க வைக்காது, பசியையும் தீர்க்காது. அந்த நரகத்துல இந்த தண்ணீர் வெந்நீரையும் குடித்துட்டு அந்த முச்சடியும் சாப்பிடுவாங்க. ஆனா அது என்ன செய்யாது, உடலை பருக்க வைக்காது, கொழுக்க வைக்காது. அது மட்டுமில்ல, பசியையும் அவர்களுக்கு தணிக்காது. இதுதான்
நரகவாசிகளுடைய உணவு. நாளை மறுமையில் இந்த நரகத்தில் இப்படி இவர்கள் வேதனை செய்யப்படுவார்கள் என்று சொல்லிட்டு அடுத்தது அல்லாஹ் பேசுகிறான். உஜூஹு யௌமைதின் நாஇமா, அந்நாளில் சில முகங்கள் செழிப்பாக இருக்கும். மறுமை நாள்ல நல்ல செழிப்பான ஒரு நிலையில சில பேர் இருப்பார்கள். லிஸஈஹா ராதியா, இவர்கள் யார் தெரியுமா? தமது செயல்கள் குறித்து திருப்தியுடன் இருப்பார்கள். மறுமையில இந்த உலகத்தில் செய்த நல்லமல்கள் குறித்து அவர்கள் திருப்தியோடு இருப்பார்கள். இவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தை கொடுக்கிறான். ஃபீ ஜன்னத்தின் ஆலியா, உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்கள் இருப்பார்கள். உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்கள் இருக்கும். லா தஸ்மஉ ஃபீஹா லாகியா, அந்த சொர்க்கத்தில் அவர்களுக்கு வீணானது எதுவுமே இருக்காது. வீணானவற்றை அவர்கள் செவியுற மாட்டார்கள். ஃபீஹா ஐனுன் ஜாரியா, ஓடிக்கொண்டிருக்கும் நீரூற்றில் இருந்து அங்கு அவர்களுக்கு கிடைக்கும். ஃபீஹா சுருரும் மர்ஃபூவா வ அக்வாபும் மௌதுஆ வ நமாரிக்கு மஸ்ஃபூஃபா வ ஸராபியும் மப்சூஸா. இன்னும் அவர்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும்? உயர்ந்த கட்டில்களும், அடுக்கி வைக்கப்பட்ட குவளைகளும், வரிசையாக வைக்கப்பட்ட தலையணைகளும், விரிக்கப்பட்ட கம்பளங்களும் அவர்களுக்கு உண்டு. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பட்டியல நாம வரணும். நாளை மறுமையில சொர்க்கத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படிப்பட்ட சுகபோகங்கள் அல்லாஹ் கொடுக்கிறான். அதாவது உயர்ந்த கட்டில்கள் இருக்கும், அடுக்கி வைக்கப்பட்ட குவளைகள் இருக்கும், வரிசையாக்கப்பட்ட தலையணைகளும் இருக்கும், விரிக்கப்பட்ட கம்பளம் உண்டு. ஒரு ராஜ வாழ்க்கை. கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். கட்டிலே அடுக்கி வைக்கப்பட்ட தலையணை, பக்கத்துல குவளைகள். குவளைகள்னா அது என்ன இருக்கும்? ஏராளமான பல ரசங்கள், அதே மாதிரி குடிபானங்கள் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி குடிச்சிட்டு ஜம்முனதுல இருக்கலாம். இதுதான் சொர்க்கத்தில் உள்ளவர்களுக்கு உண்டான ஒரு சுகபோகம் என்று அல்லாஹ் நினைச்சான் சொல்லி காட்டுறான். அன்புக்குரியவர்களே, நாளை மறுமை நாள்ல இழிவோடு இருக்கக்கூடியவர்களுக்கு நரகம், செழிப்போடு இருக்கக்கூடியவர்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். இதுல நாம எந்த பட்டியல வர வேண்டும் என்பதை இந்த உலகத்துடைய வாழ்க்கை தான் நம்மை தீர்மானிக்கும். அப்ப அன்புக்குரியவர்களே, அதிகமான நற்கருமங்கள் செய்து நாளை மறுமை நாள்ல செழிப்பான நிலையில இருந்து சொர்க்கத்துல போகக்கூடிய இந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தரும். நாம் என்ன செய்வோம்? பிரார்த்தனை செய்வோம். தொடர்ச்சியா அல்லாஹ் பேசுகிறான். அஃபலா யன்துரூன இலல் இபிலி கைஃப குலிகத் வ இலஸ் ஸமாயி கைஃப ருஃபியத் வ இலல் ஜிபாலி கைஃப நுஸிபத் வ இலல் அர்தி கைஃப சுத்திஹத். அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் குறித்து அல்லாஹ் பேசுகிறான். ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது என்பதையும், வானம் எவ்வாறு உயர்த்தப்பட்டுள்ளது என்பதையும், மலைகள் எவ்வாறு ஊன்றப்பட்டுள்ளது என்பதையும், பூமி எவ்வாறு விரிக்கப்பட்டுள்ளது என்பதையும் நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? இதெல்லாம் பார்த்து சிந்திக்கணுமா? வானத்தை பார்க்கணும், பூமியை பார்க்கணும், மலையை பார்க்கணும், அல்லாஹ்வுடைய அதிசய படைப்பா இருக்கக்கூடிய ஒட்டகத்தை பாருங்க. இதெல்லாம் நீங்க பார்த்து எப்படிப்பட்ட ஒரு படைப்பாளன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்று நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹ் நினைக்கிறான். இந்த இடத்துல கேட்கிறான். இறுதியாக அல்லாஹ் பேசுகிறான். ஃபதக்கிர் இன்னமா அன்த முதக்கிர், நபியே நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள், நீங்கள் அறிவுரை கூறுபவர் தான். லஸ்த அலைஹிம் பிமுசைத்திர், நீர் அவர்கள் மீது பொறுப்பாளர் அல்ல. நீங்க சொல்றதுதான் உங்களுடைய வேலை, எடுத்து சொல்றதுதான். அவர்கள் நேர்வழிக்கு வருவதும் வராமல் இருப்பதும் அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அது நம்ம கையில இருக்குது. அதனால் நீங்கள் எடுத்து சொல்வது மட்டும்தான் உங்களுடைய வேலை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிட்டு சொல்றான். இல்லா மன் தவல்லா வ கஃபர் ஃபயுஅذிபுல்லாஹுல் அஸாபல் அக்பர், எனினும் யார் இதை புறக்கணித்து மறுக்கிறாரோ, இந்த போதனைகளை மறுக்கிறார்களோ, அவரை மிக பெரும் வேதனையால் அல்லாஹ் தண்டிப்பான். அல்லாஹ்வுடைய வார்த்தையை பார்க்கணும். மிக பெரும் வேதனையால் அல்லாஹ் தண்டிப்பான். இது கன்ஃபார்ம், இது நடக்க போகிறது. இப்படிப்பட்ட இந்த போதனைகளை புறக்கணிக்கப்படுவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையினால மிக பெரிய அளவுக்கு தண்டனையை கொடுப்பான் என்று சொல்லிட்டு அல்லாஹ் பேசுகிறான். இன்ன இலைனா இயாபஹும், நம்மிடமே அவர்களின் மீளுதல் உள்ளது. சும்ம இன்ன அலைனா ஹிசாபஹும், பின்னர் அவர்களை விசாரிப்பதும் நமது பொறுப்பாகும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அத்தியாயத்திலேயே விளக்கங்களாக நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லோருக்கும் மனப்பாடம் இந்த ஹல்லத்தாக்கா ஹதீஸுல் காஷியா. ஜும்மால ஓதுறோம், பெருநாள் தொழுகை ஓதுறோம், அதிகமான வக்து தொழுகையில ஓதுறோம். இதனுடைய பொருளை உணர்ந்து நாளை மறுமை நடக்கக்கூடிய சம்பவங்கள் அல்லாஹ் இதை சொல்லி காட்டுறான். இதை உணர்ந்து படிப்பினை பெறக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.